மெயினாக அது ஒரு ஃபோலியோ நம்பர் மாதிரி ஒன்று வந்துட்டு அந்த ஃபோலியோவில் தான் நீங்கள் வாங்கின யூனிட்ஸ் எல்லாமே மேப் ஆகும். அதே மாதிரி ஒரு ஃபோலியோ நம்பர் க்ரியேட் ஆகிருக்கு கிளைண்ட்டோட அக்கௌண்ட்டில். அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாரோ அந்த அமௌண்ட்டை அப்படியே அதில் காமிச்சிருக்குது, அதோட வேல்யூவும் காமிச்சிருக்குது. ஒரு 4 வருஷமும் 3 வருஷமும் கழித்து அந்த ஃபண்டை வந்து ரிடீம் பண்ணும்போது அதை செக் பண்ணினா அந்த ஃபோலியோவே இட்ஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு வருது. There should be a common account between the other platforms and the exchange. இங்கேருந்து நாங்கள் வாங்குகிறோங்கிற கம்யூனிகேஷன் போகணும், அந்த ஃபண்ட் ஹவுஸ்லேருந்து நாங்கள் விற்கிறோங்கிற கம்யூனிகேஷன் போகணும். இது ரெண்டும் இந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் மேட்ச் ஆகணும். இதுதான் லாஜிக். இதுக்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜை மேட்சிங் பண்ணுறது வந்து எக்ஸ்சேஞ்சு. ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் நம்பர்னு ஒன்று வரும். கஸ்டோடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், என்எஸ்டிஎல் அப்புறம் சிடிஎஸ்எல். இந்த 2 பேரில் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கனாலே இந்த என்ட்ரி என்எஸ்டிஎல்லையோ இல்லை சிடிஎஸ்எல்லையோ வந்திருந்ததுன்னா இட் மீன்ஸ் தட் யுவர் என்ட்ரி ஹஸ் கான் த்ரூ. நீங்கள் வாங்கின வேல்யூக்கு போர்ட்ஃபோலியோ அதில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இது பார்க்குறதுக்கு பெரிய வேலையாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2000 ரூபானா ஓகே, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழித்து அது ஒரு சின்ன அமௌண்ட்டுன்னு விட்டுருவோம். வாட் இஃப் இப்போ ஒரு ரிட்டையர்மெண்ட் வாங்கினவர் அவருடைய பணத்தை ஒரு புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2 நாளாக பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு சின்ன கவலையை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக க்ரோ ரிலேட்டடாக ஒரு நியூஸ் வந்து பரவி வந்துட்டு இருந்துச்சு. இதற்கு க்ரோ நிறுவனம் தன்னுடைய தரப்பு விளக்கத்தையும் கொடுத்திருந்தாலுமே முதலீடு செய்கிறவங்களுக்கு ஒருவேளை நம்மளோட விஷயமும் இப்படி தான் இருக்குமோ, சேஃபாக இருக்கா அப்படின்னு ஒரு சின்ன கவலை ஏற்பட்டிருக்கு. இந்த பிரச்சனை என்ன, இதற்கான தீர்வுகள் என்ன, எங்கே பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறது ரிலேட்டடாக முழு விஷயத்தையும் பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எக்கனாமிஸ்ட் திரு ராஜேஷ் சார் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த இஷ்யூ என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த க்ரோ ஆப் ரிலேட்டடாக வரக்கூடிய இஷ்யூ என்ன? ஆக்சுவலாக என்ன ஆயிருக்குன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து மெயினாக ஒரு புரோக்கர் ஆப் மாதிரி, ஒரு ஷேர்ஸோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டோ அந்த மாதிரி வாங்குறதுக்கான அப்ளிகேஷன் தான் அது. இந்த அப்ளிகேஷனில் ஒரு இன்வெஸ்டர் வந்து தன்னோட பணத்தை போட்டுட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்டு வாங்கியிருக்காரு. பராக் பரீக் அப்படிங்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வாங்கியிருக்காரு. அது வாங்குறதுக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இன்வெஸ்டர் யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எஸ்க்ரோ அக்கௌண்ட்டுக்கு போகும். அந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட்லேருந்து அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்சுக்கு போகும். அப்புறம் அந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து இட் ஹாஸ் டு கோ டு தி அந்த பராக் பரீக் மியூச்சுவல் ஃபண்டு, அந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு போகணும். இன்வெஸ்டர்ட்டேருந்து பணத்தை எடுத்திருக்காங்க. பட் என்ன ஃபால்ட்டு நடந்துச்சுன்னு தெரியல. இன்னும் அவங்க அதை ஃபால்ட்டுனே அவங்க ஒத்துக்கலை ஃபஸ்ட்டு க்ரோ இன்னுமே. ஸோ இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த பணம் இன்வெஸ்டர்ட்டேருந்து எடுத்துட்டு இந்த பணம் அந்த ஃபண்ட் ஹவுஸுக்கு போகவே இல்லை. பட் ஏதாவது ஒரு ஃபண்டை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா மெயினாக அது ஒரு ஃபோலியோ நம்பர் மாதிரி ஒன்று வந்துட்டு அந்த ஃபோலியோவில் தான் நீங்கள் வாங்கின யூனிட்ஸ் எல்லாமே மேப் ஆகும். அதே மாதிரி ஒரு ஃபோலியோ நம்பர் க்ரியேட் ஆகிருக்கு கிளைண்ட்டோட அக்கௌண்ட்டில். அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாரோ அந்த அமௌண்ட்டை அப்படியே அதில் காமிச்சிருக்குது, அதோட வேல்யூவும் காமிச்சிருக்குது. ஒரு 4 வருஷமும் 3 வருஷமும் கழித்து அந்த ஃபண்டை வந்து ரிடீம் பண்ணும்போது அதை செக் பண்ணினா அந்த ஃபோலியோவே இட்ஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு வருது. ஸோ விச் மீன்ஸ் க்ரோ கிளைண்ட்டுக்கிட்டேருந்து எடுத்த பணம் அந்த ஃபண்ட் ஹவுஸுக்கு போகவே இல்லை. அந்த ஃபண்ட் ஹவுஸ்லேருந்து ஃபோலியோ நம்பர்ஸ் எதுவுமே ஆக்சுவலாக வரவே இல்லை. எப்படி இந்த க்ரோவோட சிஸ்டமில் புதுசாக அதே எக்ஸாக்ட் அமௌண்ட்டுக்கு ஒரு ஃபோலியோ ஒன்று க்ரியேட் ஆச்சுன்னு தெரியல. ரெண்டாவது எப்படி அதுக்கான வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னு தெரியல. இதுதான் ப்ராப்ளம். இதுதான் நடந்திருக்கு. ஆக்சுவலாக உங்கள் நாலேஜ் படி பார்க்கும்போது எங்கே மிஸ்டேக் நடந்திருக்க சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த டெக்னிக்கல் சைடில் தான் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் டெக்னிக்கல் சைடில் ஒரு ப்ராப்ளம் ஏதாவது நடந்திருந்தால், இப்போ இங்கேருந்து ஃபண்டு எடுக்கிறாங்க, அது அந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட்டோட நின்று இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் எப்போவுமே ரெக்கன்சிலேஷன் பண்ணுவாங்க. எந்த பேங்க் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் இட் வில் பி ரெக்கன்சைல்ட் பை தட் ஸ்பெசிஃபிக் கம்பெனி. இவ்வளோ பணம் எனக்கு வந்திருக்கு, இவ்வளோ அமௌண்ட் எனக்கு வெளியே போயிருக்கு, நாம் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஃபண்டு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அவங்க ரெக்கன்சைல் பண்ணுவாங்க. இது ரெக்கன்சைல் பண்ணியிருந்தால் இந்த ப்ராப்ளத்தை அன்றைக்கே பார்த்துருக்கலாம். பட் இது ரெக்கன்சைல் பண்ணாங்களான்னு தெரியல.
ரெண்டாவது என்ன டைப் ஆஃப் செக் பாயிண்ட்ஸ் அவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னு தெரியல. பல காலமாகவே செபியோட கவலை என்னென்னா, மக்களோட ஃபண்டை வந்து எடுத்து இந்த இந்த மாதிரி புரோக்கர்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒருத்தரோட ஃபண்டை எடுத்து இன்னொருத்தருக்கு மார்ஜின் தரத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கவலை இருந்தது செபிக்கு. அதுக்கப்புறம் தான் ஒரு 2 வருஷத்துக்கோ இல்லை 1 வருஷத்துக்கோ முன்னாடி செபி என்ன சொன்னாங்கன்னா, எந்த ஒரு கிளைண்ட்டோட போர்ட்ஃபோலியோவுமே நீ ஃபண்டு எடுத்தினா அதை வந்து உன்னோட அக்கௌண்ட்டில் வச்சுக்க கூடாது. இப்போ க்ரோ எடுத்தாங்கன்னா அந்த க்ரோ அக்கௌண்ட்டில் வச்சுக்க கூடாது. தேர் ஷுட் பி எ காமன் அக்கௌண்ட் பிட்வீன் க்ரோ அண்ட் எக்ஸ்சேஞ்ச். தேர் ஷுட் பி எ காமன் அக்கௌண்ட் பிட்வீன் தி அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் தி எக்ஸ்சேஞ்ச். இங்கேருந்து நாங்கள் வாங்குகிறோங்கிற கம்யூனிகேஷன் போகணும், அந்த ஃபண்ட் ஹவுஸ்லேருந்து நாங்கள் விற்கிறோங்கிற கம்யூனிகேஷன் போகணும். இது ரெண்டும் இந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் மேட்ச் ஆகணும். இதுதான் லாஜிக். இதுக்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜை மேட்சிங் பண்ணுறது வந்து எக்ஸ்சேஞ்சு. ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் நம்பர்னு ஒன்று வரும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மேனுவல் எரர் மாதிரி தான் தெரியுது. அந்த பணம் எங்கே போச்சுன்னு தெரியல. டெக்னிக்கல் சைடோ இல்லை ரெக்கன்சிலியேஷன்லையோ இல்லை இன்டர்னல் ஆடிட்டோ எக்ஸ்டர்னல் ஆடிட்லையோ அது கண்டுபிடிக்கப்படலை. அப்படி அந்த ஃபண்டு எடுக்கலை, அந்த ஃபண்டை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி அந்த ஃபோலியோ நம்பர் க்ரியேட் ஆச்சு வித்தவுட் எனி மேனுவல் இன்டர்வென்ஷன்? அது எப்படி க்ரியேட் ஆச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு இது ஒரு மேனுவல் எரர் மாதிரி தான் தெரியுது. இதை வந்து க்ரோ இன்னும் டீட்டெயில்டாக அவங்க டீமுக்குள்ளார they have to start the investigation. இல்லாட்டி நாளைக்கு இதே மாதிரி வெளியே வராத பிரச்சனைகள் நிறைய அங்கே இருக்கலாம். இப்போ இருக்கிற ஃபோலியோஸில் எத்தனை ஆக்சுவல் ஃபோலியோ எத்தனை நான் ஆக்சுவல் ஃபோலியோ அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஃப்ரம் த கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களோட சிடிஎஸ்எல் ஸ்டேட்மெண்ட்டு இல்லாட்டி என்எஸ்டிஎல் ஸ்டேட்மெண்ட்டு இல்லாட்டி கேம் ஸ்டேட்மெண்ட் இல்லாட்டி கார்வே ஸ்டேட்மெண்ட் இது ரெண்டுத்தையுமே அவங்க டவுன்லோட் பண்ணி அவங்க போர்ட்ஃபோலியோ கூட கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஏதாவது டிஃப்ரென்சஸ் இருந்தால் உடனே அவங்க இஷ்யூவை அந்தந்த புரோக்கர்ஸ்க்கு ரைஸ் பண்ணினா இப்போதைக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த அப்ளிகேஷனில் நடந்த இஷ்யூ வந்து வேறு அப்ளிகேஷனில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கா? இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 2 டைப் ஆஃப் எரர்ஸ் இருக்குது. ஒன்று சிஸ்டம் எரர், இன்னொன்று பீப்புள் எரர். இந்த இஃப் இட் இஸ் அ சிஸ்டம் எரர் கண்டுபிடிச்சிடலாம். இஃப் இட் இஸ் அ பீப்புள் எரர் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்போ ஏதாவது ஆக்சுவலாக ஏதாவது ஒரு புரோக்கரில் ஒரு ஃப்ராடே நடக்குதுன்னு வச்சுப்போமே, அதை இப்போ இந்த ஃபண்டை இவங்க வாங்கி 4 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அது இப்போ தான் அவங்களுக்கு தெரியுது. அதை ரிடீம் பண்ணும்போது தான் தெரியும். அது வரைக்கும் இட் வில் ஷோ அஸ் அன் ஆக்சுவல் என்ட்ரி. இந்த கஸ்டமரும் அந்த என்எஸ்டிஎல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்ஸ் இன் குவார்ட்டர் அனுப்புவாங்க. ஒரு கேஷ் ஸ்டேட்மெண்ட், கரண்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை அனுப்புவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க பொருத்தி பார்க்கல. இது என்னடா அது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கேன்னு. யூஸ்வலாக என்ன செய்வாங்க, அதான் ஸ்க்ரீன்லேயே நம்ம பார்க்குறோமே, இது எதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டுன்னு நினைப்பாங்க நிறைய மக்கள். 90% பீப்புளுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் வருதுன்னே தெரியாது. அந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் வருது, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது. உடனே அதை எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு ஃபோல்டர்லேயே சரி ஓகே அப்புறம் பார்த்துக்கலான்னு போடலாம், இல்லாட்டி அதை வேண்டான்னு டிலீட்டே பண்ணிடலாம். ஸோ இது நம்மளுடைய ஃபண்டை, நம்மளுடைய சொத்தை நாம் தான் பாதுகாத்துக்கணும். பீட் எனி புரோக்கர். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அக்ராஸ் த புரோக்கர்ஸ். ஓகே, பட் இந்த ப்ராப்ளம் வந்து சின்ன புரோக்கர்ஸ் கிட்ட நடத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா பெரிய ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ் இப்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ இந்த மாதிரி பெரிய பெரிய பேங்க்குகள் அவங்க வச்சுருந்தாங்கன்னா தே ஹாவ் லாட் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இன் பிளேஸ். அந்த சிஸ்டமாக இருக்கட்டும் அட்வான்ஸ்டாக இருக்கும், அதுக்கு ரெக்கன்சிலேஷனாக இருக்கட்டும், அதுக்கு மல்டிபிள் மேக்கர் அண்ட் செக்கர் ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் மொத்தம் 10 பேர் 5 பேர் தான் வேலையை பார்த்துன்னு இருப்பாங்க. ஸோ இந்த 10 பேர் 5 பேரால் எவ்வளோ பார்க்க முடியும்? அவங்களால சிஸ்டம்ஸையும் அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது, சிஸ்டம்ஸையும் பார்த்துக்க முடியாது. இந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி அதிகமான தவறுகள் வர்றதுக்கான வாய்ப்பு ஸ்மால் ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிஸில் தான் அதிகமாக இருக்குது.
இப்போது ஜெரோதா எடுத்துக்கிட்டாலும் ஜெரோதாலையும் ஒவ்வொரு முறையும் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டு என்னைக்காவது நல்லா ஏறிச்சோ இல்லை நல்லா இறங்குச்சோ அன்றைக்கி தான் அந்த சிஸ்டம் நட்டுக்கும். இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும் ஸ்மால் ஸ்டார்ட் அப்ஸில். அதுக்காக தான் நான் எப்போவுமே நான் சொல்லிட்டு வர்றது, இந்த ஸ்டார்ட் அப்புக்கெல்லாம் நம்பாதீங்க. ஓகே, ஸ்டார்ட் அப்ஸ் அவங்களுடைய ஸ்டெபிலிட்டி, அவங்களுடைய ஆத்தென்டிசிட்டி, இது எல்லாமே கேள்விக்குரியது. நீங்கள் ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ் போனீங்கன்னா தே ஹாவ் இனஃப் மைட் டு ஹாவ் அ வெரி குட் சிஸ்டம். அதில் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வச்சு பார்க்குறதுக்கு அவங்க வச்சுருப்பாங்க, ஆளுங்க நிறைய இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே இந்த வால்யூம் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறதுக்கு தே ஹாவ் பீப்புள். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ்கிட்ட போங்க, ஸ்டார்ட் அப் கிட்ட போகாதீங்க அப்படின்னு எப்போவுமே நான் சொல்லிட்டு வர்றது தான். இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம சைட்லேருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இந்த இஷ்யூவில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒருவேளை நம்ம சேஃபாக இருக்கணும், இல்லைனா இன்னும் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னா நம்ம சைட்லேருந்து என்ன மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ண ஆரம்பிக்கணும் இனி. ஓகே, இப்போ நீங்கள் இப்போது 2000 ரூபாய்க்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்டு வாங்குறீங்க. இப்போ அப்ளிகேஷன் வச்சுப்போம், ஒரு ஏபிசி அப்ளிகேஷன். அந்த ஏபிசி அப்ளிகேஷனில் என்ட்ரி போடுறீங்க, நான் வந்து 2000 ரூபாய்க்கு இந்த மாதம் இந்த மியூச்சுவல் ஃபண்டை வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னா, உங்களுடைய அந்த ஏபிசி அப்ளிகேஷனில் ஆர்டர் புக்கில் அது காமிக்கணும். தட்ஸ் நம்பர் 1. ரெண்டாவது, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருக்கணும், உங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு என்ட்ரி காமிக்கணும். தட்ஸ் நம்பர் 2. மூணாவது, தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் அ எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்சாக்ஷன் நம்பர். அதாவது உங்களுடைய ட்ரேடு நீங்கள் போட்ட பிறகு அது எக்ஸ்சேஞ்சுக்கு போயிருக்கு அப்படிங்கிறதோட அக்னாலேஜ்மெண்ட் அது. ஸோ இந்த அக்னாலேஜ்மெண்ட்டை பார்க்கணும். இது எல்லாமே இட் ஹேப்பன்ஸ் வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட். இது மூணுமே நடக்கும். நீங்கள் அந்த ஃபண்டை செலக்ட் பண்ணுவீங்க, அக்கௌண்ட்லேருந்து பணம் போகும், நேராக எக்ஸ்சேஞ்சுக்கு போகும். எக்ஸ்சேஞ்ச் அதை அக்செப்ட் பண்ணினதும் இட் வில் கிவ் யூ அன் அக்னாலேஜ்மெண்ட் நம்பர், எக்ஸ்சேஞ்ச் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர் வந்தவொடனே யூ கேன் பி ஷுவர் தட் ஓகே இந்த ட்ரேடு வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு போயிடுச்சு அப்படின்னு we can be sure. இந்த எக்ஸ்சேஞ்ச் நம்பரை எங்கே பார்க்குறதுனா இட் வில் பி இன் தி ஆர்டர் புக். எக்ஸ்சேஞ்சுக்கு போன பிறகு விதின் 2 நாளில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் எத்தனை ரூபாய்க்கு வாங்குனீங்களோ, எவ்வளோ என்ஏவிக்கு வாங்குனீங்களோ அதுக்கு உண்டான யூனிட்ஸு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் காமிக்கணும். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் காமித்த பிறகு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வர்ற அந்த கேம்ஸ்லேயோ இல்லை கார்விலையோ நீங்கள் ஐதர் லாகின் பண்ணி பார்க்கலாம், இல்லாட்டி அதில் வர்ற ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னோட ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இல்லாட்டி உங்களோட மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கோ, 2 ஸ்டோரேஜ் தான் இருக்குது, கஸ்டோடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், என்எஸ்டிஎல் அப்புறம் சிடிஎஸ்எல். இந்த 2 பேரில் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கனாலே இந்த என்ட்ரி என்எஸ்டிஎல்லையோ இல்லை சிடிஎஸ்எல்லையோ வந்திருந்ததுன்னா இட் மீன்ஸ் தட் யுவர் என்ட்ரி ஹஸ் கான் த்ரூ. நீங்கள் வாங்கின வேல்யூக்கு போர்ட்ஃபோலியோ அதில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இது பார்க்குறதுக்கு பெரிய வேலையாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2000 ரூபானா ஓகே, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழித்து அது ஒரு சின்ன அமௌண்ட்டுன்னு விட்டுருவோம். வாட் இஃப் இப்போ ஒரு ரிட்டையர்மெண்ட் வாங்கினவர் அவருடைய பணத்தை ஒரு 20 லட்சமோ 30 லட்சமோ போட்டுட்டு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு அந்த பணம் காணோன்னா அவருக்கு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியுது. என்ன பண்ண முடியும்? யாரை போய் தேட முடியும்? அதுதான். ஸோ நம்ம சைட்லேருந்து அந்த சிரமம் பார்க்காம அந்த செக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த ரெக்கன்சிலேஷன் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி எது வேணாலும் நடக்கலாம். எனி ஸ்மால் சிஸ்டம் இஷ்யூ கேன் கோ அன்நோட்டிஸ்ட். இப்போ இந்த இஷ்யூ அப்படிங்கிறது பெரிய அளவில் வடிச்சதுக்கு அப்புறமா இன்வெஸ்ட் பண்ண போகிறவங்களோ இல்லை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்களோ பயப்படணுமா, கவலை இருக்கணுமா? இப்போ இந்த இஷ்யூவே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைட்லேருந்து சொன்னாங்க ஒன்று, இந்த மாதிரி ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு க்ரோ சைட்லேருந்து ஒரு ரிப்ளை அனுப்பியிருந்தாங்க, இந்த மாதிரி எங்கள் சைட்லேருந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, கஸ்டமர் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டை வாங்கவே இல்லைங்கிறதுனால பட் அந்த ஃபோலியோ எப்படி வந்ததுங்கிறத நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வி ஆர் ஷுர் தட் எங்கள் சைட்லேருந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்றைக்கி சாயந்தரம் அதே கஸ்டமர் சொல்லியிருக்காரு சோஷியல் மீடியாவில், இந்த மாதிரி எங்ககிட்ட க்ரோ பேசினாங்க, தே ஹவ் அக்செப்டட் தட் இட்ஸ் தேர் மிஸ்டேக் அண்ட் தே ஹவ் ரீஃபண்டட் தி அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அதுக்கப்புறம் க்ரோக்கு கேட்டேன், என் பேரில் தப்பே இல்லைன்னு சொன்னியே, இப்போ எதுக்கு ரீஃபண்ட் பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு இது வரைக்கும் க்ரோ பதில் சொல்லலை. ஓகே ஓகேவா? ஸோ அதாவது நாம் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வச்சுக்கோங்க. மக்கள் பயப்பட வேணாம். த மார்க்கெட் இஸ் ஸ்ட்ராங். செபியோட ரூல்ஸ் ஆர் ஸ்ட்ராங். ரிசர்வ் பேங்கோட ரூல்ஸ் ஆர் ஸ்ட்ராங். உங்களுடைய நீங்கள் வாங்குகிற அசெட்டு இட்ஸ் ஐதர் ஸ்டோர்ட் இன் சிடிஎஸ்எல் ஆர் என்எஸ்டிஎல். மற்றது எல்லாமே நீங்கள் பார்க்குறது வெறும் என்ட்ரிஸ் தான், ஜஸ்ட் நம்பர்ஸ். ஆக்சுவலாக அது ஒன்று சிடிஎஸ்எல்ல இருக்கும், இல்லை என்எஸ்டிஎல்ல இருக்கும். நீங்கள் அதை மட்டும் என்ஷூர் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். எந்த புரோக்கரில் வேணால் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணலாம். பட் ஆல்வேஸ் ட்ரை டு ஸ்டே வித் த ஃபுல் சர்வீஸ் brokers rather than this half baked startups. ஓகே. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு இந்த க்ரோ இஷ்யூ அப்படிங்கிறது 2 நாளாக என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருந்துச்சு. அதற்கான தெளிவான விளக்கத்தையும் சொல்யூஷனையும் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். Thank you.